ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் நூடுல்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச காய்கறிகள், அப்புறம் எவ்வளோ சிக்கன் போடணுமோ அந்தளவு சிக்கன், எக்கு எல்லாமே போட்டு செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முதல்ல இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். 350 கிராம் அளவுக்கு பிளைன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். கடைகளில் இது இப்போலாம் ஈஸியாகவே கிடைக்கும். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். முட்டைக்கோசு, அப்புறமா கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த காய்கறிகள் எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். அடுத்ததா 300 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது 4 பேருக்கு செய்கிறதுனால 4 முட்டை உடைச்சி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வைக்கலாம். பேன் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை அதில் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் நிறையா பேர் 65 மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இது ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த சிக்கன் வேகிறதுக்காக அதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் 65 செஞ்சு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது சிக்கனுக்கு மட்டும்தான் நான் போடுறேன். இப்போ போடுற எல்லாமே சிக்கனுக்கான அளவு தான். உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போது இதில் நான் வச்சுருக்கிற அந்த பிளைன் நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நூடுல்ஸு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவு ஊட செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவு அது வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்தோம்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்குது. அதிலே நான் எக்கையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். 4 முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி இறக்கிக்க போகிறேன். இப்போ முட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இஞ்சி, அப்புறமா அந்த பூண்டு குட்டி குட்டியாக வெட்டியிருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பிடிக்கலைன்னா அட்லீஸ்ட் இஞ்சியாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குடை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம்.
வெங்காயம் குடைமிளகாய் ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற வெஜிடபிள்ஸையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இந்த காய்கறிகள் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை வேக்காடு இருக்கிறப்பவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறி ஓரளவு அரை வேக்காடு வெந்துருச்சு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற சிக்கன், இது எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால காய்கறி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 பேருக்கு மட்டும்தான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. நூடுல்ஸும் வெந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். நூடுல்ஸ் வெந்ததும் அதை வடிச்சிட்டு குளிர்ந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி லைட்டாக அலசிக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவே இருக்கும். இதுக்கப்புறமா அந்த பேனில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன்ல வெங்காயம், குடைமிளகாய், காய்கறிகள், முட்டை, சிக்கன் எல்லாம் போட்டு அந்த மிக்ஸை 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு கிளறியாச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸில் பாதி அளவு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் பாதி மட்டும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.